வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கொழும்பில் நிதி அமைச்சின் செயலாளர் வீட்டுக்கு முன்னால் பதற்றம். சாணத்தால் தாக்கி விரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள். தற்போதைய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. எதிர்க்கட்சிகளுக்கு பொன்சேகா பதிலடி. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. தையிட்டியில் பதற்ற சூழல். விகாரைக்காணி விவகாரத்தில் உரிமையாளர்களுக்கு நிபந்தனை விதித்த போலீசார். பொகவந்தலாவையில் மண்மேட்டின் மோதுண்டு பேருந்து விபத்து. 34 மாணவர்கள் காயம். மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப ரஷ்யா உதவும், புட்டின் உறுதி. திருச்செந்தூர் கோவிலில் வேலுடன் விஸ்வரூப தரிசனம் செய்த விஜய். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபிரமணவுக்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் பெலவத்தை அக்குரேகொடாவில் உள்ள நிதியமைச்சின் செயலாளர் இல்லத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஹர்ஷன சூரியபிரமணவின் இல்லத்துக்கு அருகே குறித்த குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாணகத்தை வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் முருகன் நிலை ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். போலீசார் இரு குழுக்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை அகற்றியுள்ளனர். தற்போதைய அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சொத்து குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. பில்லியன் கணக்கில் நாட்டை சூறையாடியவர்களுடன் ஒப்பிடுகையில் இவை ஒரு பெரிய மோசடியே அல்ல என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னைய ஆட்சியாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த அமைச்சர்கள் மீது கூறப்படும் தொகை மிகச் சொற்பமானவை. அமைச்சர் லால்காந்தாவுக்கு 40 மில்லியன் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுவது பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தனது உழைப்பின் மூலம் இவ்வளவு தொகையை சேமித்திருப்பது தற்போதைய பொருளாதார நிலைமையில் சாதாரணமானது. 250 மில்லியன் டாலர் விவகாரம் போன்ற விடயங்களில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அது குறித்து அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். கடந்த 15 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்தபோது தற்போதுள்ள பிரதான எதிர்க்கட்சிகளிடம் எங்குமே ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை காணவில்லை. இதனாலேயே நான் அங்கிருந்து ஒதுங்கினேன் என்று குறிப்பிட்ட சரத் பொன்சேகா நாட்டுப்பற்றுமிக்க ஊழலற்ற மற்றும் புதிய அறிஞர்களை கொண்ட ஒரு பலமான மாற்று எதிர்க்கட்சியை உருவாக்குவதே நமது நோக்கம் என்றார். 75 வருடங்களாக நாட்டை சூறையாடி தமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தவர்களை மீண்டும் நம்பினால் நாடு உருப்படாது என்று கூறிய அவர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காணும் சயித் பிரேமதாசா மற்றும் நாமல் ராயபக்ச ஆகியோருக்கு மக்கள் மீண்டும் உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். அதேவேளை தற்போதைய அரசுடன் இணைந்து அமைச்சு பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணம் தமக்கு இல்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் மூல குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெற்று வரும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இவ்வாறு அந்த ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையினால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலர் 17 பேருக்கும் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரைக்கு அருகில் வீதி தடையை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டுள்ளதுடன் காணி உரிமையாளர்கள் பெயர்களை அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்துக்கொண்டு பெயர் பட்டியலில் பெயர்கள் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என கூறியுள்ளனர். எமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அதனால்தான் வந்தோம்.
பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கடிபிடிகளுக்கு முகம் கொடுத்து நாம் எமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கிறோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அந்த இடத்தில் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. அதேவேளை தென்னிலங்கையில் இருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிய சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரேலியா பொகவந்தலாவ நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். பொகவந்தலாவை பலாங்கொடை பிரதான வீதியின் கொட்டிக்கலை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேம்பியன் பகுதியில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த இப்பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து மொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மொகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்ய அதிபர் புட்டினை செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே தற்போது 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காக எந்த அறிகுறியும் தென்படவில்லை. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் சென்றிருந்தார். ஆனால் அவர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே நாடு திரும்பினார். அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என ஈரான் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் தனது குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்பவில்லை. இதற்கிடையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கு சென்றிருந்தது. ரஷ்ய அதிபர் புட்டினை செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்திருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவி செய்ய தயார் என்று புடின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புடின் தெரிவித்துள்ளதாக ஈரானின் அரசியல் தொலைக்காட்சி கூறியதாவது: மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தை தணித்து ரஷ்யா தனது அதிகாரத்துக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது. தற்போதுள்ள இக்கட்டான காலத்தை ஈரான் கடந்து வரும் என நம்புகிறோம். இவ்வாறு புடின் தெரிவித்துள்ளதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது. அப்பாஸ் அராக்சி கூறும்போது, நாங்கள் எப்போதும் ரஷ்யாவுடன் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியான இருதரப்பு கலந்தாய்வுகளை நடத்தி வருகிறோம். இந்த காலகட்டத்தில் போர் தொடர்பான நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய நிலைமை குறித்து எங்களது ரஷ்ய நண்பர்களுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றார். அப்பாஸ் அராக்சி கூறும்போது, நாங்கள் எப்போதும் ரஷ்யாவுடன் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியான இருதரப்பு கலந்தாய்வு நடத்தி வருகிறோம். இந்த காலகட்டத்தில் போர் தொடர்பான நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய நிலைமை குறித்து எங்களது ரஷ்ய நண்பர்களுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றார். அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளுக்கு சமீபத்தில் பயணம் மேற்கொண்டு மத்திய கிழக்கு பிராந்திய நிலவரம் குறித்து விவாதித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது ரஷ்யாவுக்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 6 படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார். சட்டசபை தேர்தலில் 233 தொகுதிகளில் தாவேக தனித்து நின்று போட்டியிட்ட நிலையில் வாக்குப்பதிவு அன்று தாவேக தலைவரின் ட்ரெஸ் கோட் போட்டு பலரும் வாக்களித்த நிலையில் அடுத்து யார் ஆட்சியை பிடிப்பார் என்று கணிக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் முடிந்த அடுத்த நாளே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 4 நாட்கள் பயணமாக குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றுள்ளார். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்துடன் துபாய் சென்றுள்ளார். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்ற அவர் அங்கிருந்து கார் மூலம் திருச்செந்தூர் வந்தார். பட்டுவேட்டி சட்டை மற்றும் மேல் துண்டு அணிந்து திருச்செந்தூர் முருகன் அதிகாலை நடந்த விஸ்வரூப தரிசனத்தில் விஜய் பங்கேற்றார். தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் எதிரிகளை வீழ்த்தி தேர்தல் முடிவுகளை சாதகமாக அமைய வேண்டி தமிழக வெற்றி கழக சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சத்ரு சம்ஹார யாகமும் நடத்தப்பட்டது. விஜய் சார்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்த இந்த யாகத்தில் விஜய்க்கு நெருக்கமான சிலர் மட்டுமே பங்கேற்றனர். திருச்செந்தூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த விஜய் அங்கிருந்து சென்னை திரும்பினார். இனி மீண்டும் தலைப்பு செய்திகள். கொழும்பில் நிதி அமைச்சின் செயலாளர் வீட்டுக்கு முன்னால் பதற்றம், சாணத்தால் தாக்கி விரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள். தற்போதைய அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை, எதிர்க்கட்சிகளுக்கு பொன்சேகா பதிலடி. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. தையிட்டியில் பதற்ற சூழல், விகாரைக்காணி விவகாரத்தில் உரிமையாளர்களுக்கு நிபந்தனை விதித்த போலீசார்.
பொகவந்தலாவையில் மண்மேட்டின் மோதுண்டு பேருந்து விபத்து, 34 மாணவர்கள் காயம். மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப ரஷ்யா உதவும், புட்டின் உறுதி. திருச்செந்தூர் கோவிலில் வேலுடன் விஸ்வரூப தரிசனம் செய்த விஜய். இத்துடன் தமிழ் நியூஸ் கோனரின் செய்திகள் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.